create project, create project, project name whatever it may be you will give. எந்த நேம் வேணா போட்டுக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் பட்டி பவர் இன்டோ டெக். நான் ஃபர்ஸ்ட் பட்டி நம்ம பவர் மட்டும் போடுறேன். ஃபர்ஸ்ட் இது யூசர் இதுவும் கிரியேட் பண்ணனே ஃபினான்ஸ்ல போய் என்டர் பேஸ் இன்ஃபர்மேஷன் தான் போடணும். என்ட்ரி பேஸ் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் யூசர் லாகின் பண்ணிட்டு உங்களுக்குன்னு கிரியேட் யூசர் பண்ணிக்கோங்க. கிரியேட் யூசர் கொடுத்து யூசர்ல 3 ரோல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்க யூசர்ல லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துருங்க. செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல ஆஃபரிங்ஸ் ஃபினான்ஸ் சூஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அது கிரியேட் பண்ணுறப்போ நேம் கொடுத்துக்கோங்க. பட்டி பவர் இன்டர்டெக் கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அசைன் டூல இது எந்த அசைன்னா நீங்கள் இப்போ லாகின் பண்ணியிருக்க யூசர் BIO01னால அந்த யூசர் ஸ்டார்ட் டேட்டு டுடே டேட் வரும். அதுக்கப்புறம் கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குற மாடல்ஸ் வந்து ஃபினான்ஸ் அண்டு சூஸ் ப்ரொக்யூர்மெண்ட். நீங்கள் ஃபினான்ஸ் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கீழே இருக்க மாடல்ஸ் எல்லாம் வந்துடும். ஃபினான்ஸ் கீழே ஃபிக்ஸ்டு அசட்ஸு, ரிமைனிங் சப்லெஜர் மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் செட்டப்ஸ் ஃபினான்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் மூலியமாக பண்ணலாம். 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று இது, இன்னொன்று டேரெக்டாக ஃபங்க்ஷனல் செட்டப்லேயே நீங்கள் அந்த பேஜ்லேயே செட்டப்ஸ் பண்ணலாம். ஏன் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக தான். இப்போது ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா, மேனேஜர் கீழே டீமில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் டாஸ்க் நம்ம அசைன் பண்ணுவோம். பர்சன் 1 இந்த டாஸ்க் பண்ணுங்க, பர்சன் 2, பர்சன் 3, பர்சன் 4 லைக்வைஸ் இப்படி பண்ணும்போது அந்த ஸ்டேட்டஸ் நம்ம ஒவ்வொருத்தட்டையும் டைரெக்டாக போய் கேட்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் மேனேஜர் லாகின் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே போனாலே தெரிஞ்சிடும். பர்சன் 1 இவ்வளோ லெவல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, பர்சன் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை தெரியறதுக்காக தான் நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். பண்ணிட்டு அதில் செட்டப்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் சூஸ் பண்ண ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ஓப்பன் ஆகிடும். இங்கே டாஸ்க்குன்னு இருக்கும். இங்கே இந்த டாஸ்கில் தான் நம்ம ஒரு என்னென்ன கான்ஃபிகர் பண்ண போகிறோமோ செட்டப் சர்ச் பண்ணி பண்ணணும். இப்போ உங்களுக்கு டாஸ்க் எதுவும் அசைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே ஆக்ஷன்ஸ், கிளிக் அசைன் டாஸ்க். யூ மஸ்ட் செலக்ட் 1 or more rows. ஓகே. ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் கேலண்டர் தான் பண்ண போகிறேன். மேனேஜ் அக்கௌண்டிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், அக்கௌண்டிங் கேலண்டர். மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர். மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டரில் டாஸ்க் பார்த்துக்கோங்க.
பார்த்து வந்து ஃபினான்ஷியல்ஸ் அந்த இதாக செலக்ட் பண்ணணும். மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர் அதில் கிளிக் பண்ணிட்டு கோ டு டாஸ்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும் நீங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ யூசருக்கு அசைன் பண்ணுறீங்கன்னா இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு அசைன் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா டாஸ்க் அசைன் பண்ணுற டேப் ஓப்பன் ஆகும். இதில் அசைன் சேம் டேட்டே கொடுத்துறீங்களா, அசைன் சேம் டியூ டேட் டு ஆல் யூசர்னா இப்போ இதில் இங்கே கீழே மல்டிபிள் யூசர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதான் சொன்னேன், பர்சன் 1, பர்சன் 2, பர்சன் 3, பர்சன் 4ன்னு. இந்த இதில் ஆட் பண்ணும்போது எல்லா யூசருக்கும் டியூ டேட் வந்துட்டு டியூ டேட்டுன்னு ஒன்று இருக்கும். எதுக்கு டியூ டேட்னா, இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு டேட் 12 செப்டம்பர் கொடுக்குறீங்கன்னா 15 செப்டம்பருக்குள்ளே இந்த டாஸ்க் முடிக்கணும் அப்படின்றதா டியூ டேட்னா ஆல் யூசர்ஸ்க்கும் இந்த டியூ டேட் வந்துடும். நோட்ஸில் நீங்கள் எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே யூசர் ஐடி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த உங்கள் யூசர் நேம் எதுவோ அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆகிடும். அந்த யூசர் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு இங்கே தெரியும். அவங்க முடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது இங்கே தெரியும். இந்த ஸ்டார்ட்டு நாட் ஸ்டார்டட்னா இன்னும் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணல, அது மாதிரி யூசர் அசைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பார்க்கணும் அவங்களது அப்படின்னா இங்கே தான், அதுக்கு தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டரில் கிரியேட் பண்ணுறேன், கேலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கேலண்டர் நேம் வந்து பட்டி பவர் இன்டர்டெக்னால நான் ஷார்ட் நேமாக கொடுக்குறேன். கேலண்டர் நேம் BUD அக்கௌண்டிங் கேலண்டர். இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேலண்டர் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இது நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் கேரக்டர்ஸ். ஸ்டார்ட் டேட் வந்துட்டு நான் ஏப்ரல் டு மார்ச் கொடுக்குறேன். ஏப்ரல் டு மார்ச் தான் நமக்கு ஃபினான்ஷியல் இயரு. ஃபிஸ்கல் இயர்னா நீங்கள் ஜான் டு டிசம்பரு, ஏப்ரல் டு மார்ச் இல்லாமல் நீங்கள் மற்ற இயர் எப்போ இது பண்ணுறீங்களோ அதான் இது ஃபிஸ்கல் இயர். நான் இப்போ ஏப்ரல் 1 தான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். பீரியட் ஃப்ரீக்வன்சி கேட்கும். பீரியட் ஃப்ரீக்வன்சி எதுக்குன்னா மந்த்லியா, குவார்ட்டர்லியா, வீக்லியா, இயர்லியா, அது மாதிரி இதுக்கு தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க பீரியட் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூசர் டிஃபைன்டு ப்ரிஃபிக்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த காலண்டர் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல்ல இருந்து, அதுக்கு நீங்கள் இங்கே முன்னாடியே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஏப்ரல் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஏப்ரல் இதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே அப்படி இல்லை ப்ரோ, இப்போ கேலண்டர் கிரியேட் பண்ணுறோம். இதோட ஃபர்ஸ்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணுறோம், ஓகேவா? கேலண்டர் கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்றதா இங்கே MMனா உங்களுக்கு ஏபி அது ஒரு நிக்நேம் மாரி தானே அந்த இது அப்படின்னு கேக்குறேன். யூசர் டிஃபைன்டு ப்ரிஃபிக்ஸ் சொல்றேன். இப்போ இங்க MMM இருக்கனால ஏபிஆர்னு வரும். 2 ஒய் மட்டும்தான் இருக்கும் இயர். அப்படிங்கிறப்ப 25 மட்டும்தான் வரும் கேலண்டர் இயர். இதை நீங்க இங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இயர் ஃபர்ஸ்ட் வரும் 25 வந்துட்டு அப்புறம் ஏப்ரல் வரும் ஏபிஆர், அது மாதிரி. இப்போ இது சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ யூசர் டிஃபைன் ப்ரிஃபிக்ஸ்னா BUD கொடுத்தேன்னா டிஃபால்ட்டா எல்லா இதுக்குமே உங்களுக்கு ஏப்ரலுக்கு முன்னாடி BUD வந்துடும், ஏப்ரலுக்கு அப்புறம் மே வந்துடும், ஜூன் வரும். அதே மாதிரி இந்த BUDங்கிறது ப்ரிஃபிக்ஸா இருக்கும். புரியுதா ப்ரோ? புரியுது ப்ரோ. நெக்ஸ்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஒன்லி. பட்ஜெட் பர்பஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கேலண்டர் பட்ஜெட்டுக்காக யூஸ் பண்ணணும். பட்ஜெட் கண்ட்ரோல்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கேலண்டர் அதுக்கு தனியாக கிரியேட் பண்ணும், பட்ஜெட் கண்ட்ரோல் ஒன்லிங்கிறதுக்காக இந்த கேலண்டர். நெக்ஸ்ட் அட்ஜஸ்டிங் பீரியட் ஃப்ரீக்வன்சி. இது வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டிங் பீரியட்னா இப்போ 12 பீரியட்ஸ் இருக்குன்னா 13 ஒன்று வரும், அதான் அட்ஜஸ்டிங் பீரியட்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அட் இயர் எண்டுனா இயர் எண்டில் ஒரே வாட்டி
கொடுக்கறது. இதே ட்வைஸ் அட் இயர் ரெண்டு கொடுத்தீங்கன்னா 2 பீரியட் ஃப்ரீக்வன்சி இருக்கும் இயருக்கு. நம்ம அட்ஜஸ்டிங் பீரியட் ஃப்ரீக்வன்சி வந்து இயர்ஸ் ஒன்ஸ் அட் இயர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 12 பீரியடுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா இது வந்து அட்ஜஸ்டிங் பீரியட் ஒன்ஸ் அட் இயர் கொடுக்கும். இந்த இங்கே வந்திருக்கும். அது மட்டும்தான் எனேபிள் ஆயிருக்கும், மீதி எதுவும் எனேபிள் இருக்காது. இப்போ இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். சேவ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ 25 மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இயர் 26 வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஸ்லோவாக இருக்கு கொஞ்சம் இன்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இயர் வேணும்னா ஆட் இயர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் இயர் 2026 வந்து ஆட் ஆயிரும். 2026 ஆட் ஆயிடுச்சு. ஆல் இயர் பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். 25 நெக்ஸ்ட் 26. இதே மாதிரி நீங்கள் எத்தனை இயர் வேணால் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இதான் கேலண்டர் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கேலண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கரன்சிஸ், மேனேஜ் கரன்சி. மேனேஜ் கரன்சிஸ் சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியல்ஸ் இருக்கிறதா கிளிக் பண்ணும். கரன்சிஸ் எப்போதும் நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம், ஏன்னா ஆரக்கிளில் சீடராகவே உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஐஎன்ஆர் கோட் வந்து ஐஎன்ஆர் சர்ச் பண்ணிங்கன்னா ஐஎன்ஆர் மட்டும். இதா கரன்சி கோடு. இந்தியன் நேம் கொடுத்துருப்பாங்க, இந்தியன் ருபீஸு. டிஸ்கிரிப்ஷன் இந்தியன் ருபீஸ். எப்போ ஸ்டார்ட் ஆகணுங்கிற ஸ்டார்ட் டேட் கொடுத்துருவோம். எனேபிளில் இருந்தால் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஐஎன்ஆர் வந்து வரும். இல்லாட்டி உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பேஜில் டிஸ்பிளே ஆகாது எனேபிள் இல்லாட்டி. நீங்கள் கரன்சி புதுசாக வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்களா புதுசாக கரன்சி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும் கரன்சி. கரன்சி நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஆரக்கிள் ஃபுல்லாக எல்லாமே சீடராகவே கரன்சிஸ் வந்துடும் உங்களுக்கு. அதனால கரன்சிஸ் க்ரியேட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸல் தெரியுதா ப்ரோ? ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. எக்ஸல் தெரியுதா? எக்ஸல் தெரியல ப்ரோ. ஓகே. ஓகேவா ப்ரோ? எக்ஸல் தெரியுதா ப்ரோ? தெரியுது. ஹலோ. தெரியுது. இதில் ஃபர்ஸ்ட் மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கரன்சி பார்த்தாச்சு. ரெண்டுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட். இன்ஸ்டன்ஸ் இப்போ ஓகேவா உங்களுக்கு? ஷோ ஆகுதா?
இல்ல அது இன்ஸ்டன்ட் ஷோ ஆகல ப்ரோ, எக்ஸல் தான் ஷோ ஆகும். ஷோ நெக்ஸ்ட் ஆகுது. மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், வேல்யூ செட் வேல்யூஸ் இங்கே கீழே இருக்கும் உங்களுக்கு. மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், வேல்யூ செட் வேல்யூஸ் கிளிக் பண்ணிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட் வேல்யூஸில் கோ டு டாஸ்க் கொடுத்துட்டு எம்டி செட் சரி கிரியேட் பண்ணும் நம்ம தான். கிளிக் கிரியேட். ஃபர்ஸ்ட் வேல்யூ செட் நேம் வந்து பியூடி பட்டி பவர் இன்டர்டெக் பிரைவேட் லிமிட்டட்னால பியூடி கம்பெனி அப்படின்னு ஒரு வேல்யூ செட் கிரியேட் பண்ணேன். டிஸ்கிரிப்ஷனும் அதே கொடுக்குறேன். நம்ம பார்க்குற மாடியூல் வந்து ஜென்ரல் லெஜர், அதனால உங்களுக்கு ஜென்ரல் லெஜர்ன்ற அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் மாடியூல். வேலிடேஷன் டைப் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டி பவர் பியூடி அப்படின்ற கம்பெனி உங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா டிபெண்ட்டாக இருக்கணுமான்றது தான். இது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் கம்பெனி எப்போதுமே, அதனால கொடுங்க. டிபெண்ட் மீன்ஸ் உங்களுக்கு பேரண்ட் சைல்டு மாதிரி. இண்டிபெண்ட் கொடுத்துட்டு வேல்யூ டேட்டா டைப் வந்துட்டு நீங்கள் இதில் நம்பர் செலக்ட் பண்ணணுமா கேரக்டர் செலக்ட் பண்ணணுமா? கேரக்டர் தான் கொடுக்கணும். நம்பர் செலக்ட் பண்ணோம்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் என்டர் பண்ண முடியும், கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணாது. அதனால தான் கேரக்டர் அலோவ் பண்ணுறதுக்காக கேரக்டர் ப்ளஸ் நியூமெரிக் ரெண்டுக்குமே வரும், அதனால தான் கேரக்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வேல்யூ சப்டைப். வேல்யூ சப்டைப் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டா டிரான்ஸ்லேட்டட் டெக்ஸ்டான்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்டு தான் கொடுப்போம். டெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு லெட்டர்ஸ் ப்ளஸ் நம்பர் வரும். மேக்ஸிமம் லென்த் இங்கே தான் டிஃபைன் பண்ணணும். இங்கே கேரக்டர் 2 கொடுத்தீங்கன்னா இங்கே 3 கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 0லேருந்து 999 வரை எடுத்துக்கும். 3 டிஜிட்ஸ் 0லேருந்தே உங்களுக்கு எடுத்துக்கும். இங்கே உங்களுக்கு இப்போ என்டர் பண்ணுற வேல்யூஸ் வந்துட்டு அப்பர் கேஸில் மட்டும்தான் வரும் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே எனேபிள் பண்ணால் வந்துடும். நெக்ஸ்ட்டு வெறும் நீங்கள் இப்போ இந்த இடத்துல வேல்யூ போடாமல் விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 ஃபில் ஆகணும் அப்படின்னா இது எனேபிள் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன், அப்புறம் சேவ் அண்ட் க்ளோஸ். அதே மாதிரி கம்பெனிக்கு கிரியேட் பண்ணிட்டேன். வேல்யூ செட் எதுக்காக கிரியேட் பண்ணுறோம்னா இட்ஸ் அ வேலிடேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் சென்டர். மாடியூல் அதே தான், ஜென்ரல் லெஜர் தான் பார்க்குறோம். ஜென்ரல் லெஜர் இண்டிபெண்ட், இதுவும் இண்டிபெண்ட் தான். கேரக்டர், நெக்ஸ்ட்டு சப்டைப் டெக்ஸ்ட்டு, இதுவும் அதே 3 கொடுக்குறேன். இது மேண்டட்ரி இல்லை, ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கிறது மட்டும்தான் மேண்டட்ரிஸ். மினிமம் வேல்யூஸ் நீங்கள் அதே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். அதே மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும். அக்கௌண்ட்டு 5 டிஜிட்டில் இருக்கலாம், 7 டிஜிட்டில் இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம். அது நீங்கள் தான் கொடுக்கணும். ஒன் மினிட் ப்ரோ. இதெல்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டீங்கல்ல ரமணா, திருப்பி ஏன் அதே பாக்குறேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ஜென்ரலா அப்படியே இது பண்ணிட்டு போறாங்க சார். நான் அப்படி சொல்லி அவன்கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க சொல்லி எல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சுல்ல சார். சரி ஓகே சார் அப்போ வரட்டும். நிதிஷ் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஓகே சார். இந்த நான் 4C கனெக்டட் டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அதை எடுத்து ஃபுல் சைக்கிள் போட்டுருங்க. ஓகே ஓகே சார். ஓகே அதை பண்ணிட்டு அடுத்து பண்ணுங்க. ஓகே சார். இதுல பண்ணுங்க. மேனேஜ் இதெல்லாம் பண்ணிட்டாரு அவரு. ஓகே சோ சார். தட் இந்த ஃபுல் பில்டிங் ஆஃப் ஃபுல் இதுல லெட்ஜர் எஸ் சார். பிரைமரி லெஜர்ல இருந்து லெட்ஜர்லாம் அதை பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே சார்.
மேனேஜ் பிரைமரி லெஜர் ப்ரோ. மேனேஜ் பிரைமரி லெஜர். டாஸ்க் நேம் மேனேஜ் பிரைமரி லெஜர். இங்கே கிரியேட் பண்ணும். இங்கே கிளிக் கிரியேட். பிரைமரி லெஜர் நேம் BUD_PL. நேம் எப்போதும் ஷார்ட் நேம் தான் ப்ரோ கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணல, அதனால ஆல்ரெடி இருக்க எடுத்துக்கிறேன். ப்ரோ நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்? உங்க நீங்க கிரியேட் பண்ண சிஓ நேம் சொல்லுங்க, நீங்க என்ன கிரியேட் பண்ணீங்க? நான் விஆர்கேன்னு போட்டு 01 அந்த மாதிரி போட்டுருக்கேன். விஆர்கே கம்பெனிஸ் போட்டுருக்கேன். விஆர்கே. ஓகே, இதுல காணோம். சரி ஓகே ப்ரோ, நான் இல்ல யூஎஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் கேலண்டர். அதுவுமே யூஎஸ் எடுத்துக்கிறேன். அக்கௌண்டிங் கேலண்டர். கரன்சி வந்து USD. அக்கௌண்டிங் மெத்தட் வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் மெத்தட் எடுத்துக்கிறேன். அக்கௌண்டிங் மெத்தட் நம்ம ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் தான் இங்கே நம்ம இந்தியாவில் இது பண்ணிருக்கிறது ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் மெத்தட்ஸ். அதனால அது கொடுக்குறேன் ப்ரோ. இதுவே நீங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யூஎஸ் கொடுத்துருக்கனால, அக்கௌண்டிங் கேலண்டர் யூஎஸ், கரன்சி USD கொடுத்துருக்கனால நான் யூஎஸ் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் போட்டுக்கிறேன் மெத்தட், அக்கௌண்டிங் மெத்தட். இதே INRல நீங்க சூஸ் பண்ணியிருந்தா நார்மல் ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் கொடுத்துக்கலாம், IFRS. பிரைமரி லெஜர் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிரைமரி லெஜருக்கு அப்புறம் ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ். ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ்ல உங்களோட பிரைமரி லெஜரை கிளிக் பண்ணும். செலக்ட் அண்ட் ஆட். இதான் நான் கிரியேட் பண்ண பிரைமரி லெஜர். அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ உங்களுக்கு இதான் நம்மளோட பிரைமரி லெஜர் நேம் வரும். உங்களுக்கு அங்கே செலக்ட் பண்ண 4 C's. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் கேலண்டரில் வரும். எந்த பீரியட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். நான் யூஎஸ் கேலண்டர்ஸ் கொடுத்தனால யூஎஸ் அக்கௌண்டிங் கேலண்டர் வந்து ஜான் டு டிசம்பர்னால உங்களுக்கு ஜான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பீரியடாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட்ஸ்னா 1 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஜான் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர் என்ட்ரபிள் வந்து ஃபெப், அது மட்டும் உங்களுக்கு வரும். ஃபெப்ல வந்து ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட் அப்படின்னு ஜான் கீழே காட்டும். இதே நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 பதிலாக ஃபெப் மார்ச் ரெண்டும் காட்டும் ஃபியூச்சர் என்ட்ரபிளில். அதுக்கு தான் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர் என்ட்ரபிள் பீரியட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்லெஜர் அக்கௌண்டிங். இந்த அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அங்கே என்ன கிளிக் பண்ணுமோ பிரைமரி லெஜரில் அது வந்துடும். ஜேர்னல் லாங்குவேஜ் நீங்கள் என்டர் பண்ணணும். அமெரிக்கன் இங்கிலீஷ், யூஎஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் ஜேர்னல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு பீரியட் க்ளோஸ். ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் இங்கே கிளிக் பண்ணணும். ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்னா ஓனர் செக்யூரிட்டி. ஓனர் செக்யூரிட்டினா இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓனர் செக்யூரிட்டி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே கேபிட்டல் அமௌண்ட், அதான் இந்த ரிட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்னு சொல்றது. இங்கே அக்கௌண்ட் வந்து அந்த ரிட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும். ரிட்டைன் ஏர்னிங்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் இதில் குமுலேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு கரன்சிஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்போது, இப்போ USD டு INR, INR டு USD சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து இது ஜேர்னல் என்ட்ரி பண்ணும்போது டிஃபர் ஆகும். அந்த டிஃபர் ஆகிற அமௌண்ட்லாம் உங்களுக்கு எங்கே கேப்சர் பண்ணணும் அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே
டிஃபால்ட் பீரியட் எண்ட் ரேட் டைப்பு, நெக்ஸ்ட் டிஃபால்ட் பீரியட் ஆவரேஜ் ரேட் டைப். பீரியட் எண்ட் டைப்னா உங்களுக்கு வெயிட் அ மினிட், இந்த எக்ஸல் உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்கிரீன் தெரியுது. வேற என்ன? ஓகே சார். நீங்க என்டர் பண்ற ஸ்கிரீன் தானே ரிட்டர்ன் ஏர்னிங் அக்கௌண்ட். கண்டிப்பா. ஓகே சார். நெக்ஸ்ட் நெட் க்ளோசிங் பேலன்ஸ்னா உங்களுக்கு இயர் எண்ட்ல யூஸ் பண்ற ஒரு மெத்தட்ஸ் தான் நெட் க்ளோசிங். இந்த இதில் நெட் க்ளோசிங் பேலன்ஸ் ஜேர்னல் இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இயர் எண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதான் நெட் உங்களுக்கு இதை 2 வேஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் ஆரக்கல்ல. எப்படின்னா, இப்போ ஏப்ரல் 25 to 26 எடுக்கிறோம்னா, இந்த இயர் டு நெக்ஸ்ட் மார்ச் 26ல இந்த இயர் முடிகிறப்போ மார்ச் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மந்த் நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆகும்போது இந்த இதில் க்ளோசிங் பேலன்ஸ் தானே நெக்ஸ்ட் இதில் ஓப்பனிங்காக இருக்கும். அப்போ இந்த மார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரிட்டர்ன் அண்ட் 0 தான் காட்டும் 2026ல. இதே ஏப்ரல் 27ல உங்களுக்கு இங்கே க்ளோஸ் ஆன அமௌண்ட்டு இங்கே ஓப்பனிங் பேலன்ஸாக காட்டும். அதான் எக்ஸாம்பிள்ஸ்க்கு இந்த டெலிஃபோன் பேண்டல் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது ரோல் ஃபார்வேர்ட் ஆகும். அதான் இந்த என்ட்ரி. நெக்ஸ்ட் ஜேர்னல் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்குன்னா, பேண்டல்ல பார்க்கும்போது ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட்ல இருக்கும். இதே 2 டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து கிரெடிட் ஆகும் ஜேர்னல் க்ளோஸ் பண்ணும்போது. இதான் செகண்ட் மெத்தடு. அந்த என்ட்ரி பேலன்ஸ் ஷீட்ல எப்படி இருக்குன்னா, லைபிலிட்டிஸ் வந்து அசட்டாக இருக்கும் டெபிட்ல, 2 அசட்ஸ் வந்து லைபிலிட்டிஸ் கிரெடிட்ல இருக்கும், 2 கிரெடிட். இதான் உங்களுக்கு இந்த மெத்தட், இந்த பீரியட் எண்டு ஆவரேஜ் டைப்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ராக் ரீவேல்யூஷன் கெயின் அப்படின்னா கெயின் ஆர் லாஸ் பை மல்டிபிள் செக்மெண்ட்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸல்ல சொல்கிறேன். ரீவேல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கரன்சி வந்து ஐஎன்ஆர்ல இருக்கு, கன்வர்ஷன் ரேட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கும் அன்னன்ன டேக்கு. அந்த ரேட் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸல் ஷீட்டில் ஸ்ப்ரெட்ஷீட் மூலயமா நம்ம ஆர்கல்ல டம்ப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்வர்ஷன் ரேட் அதை டிபெண்ட் பண்ணி தான் யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் டுடே இன்னைக்கு செப்டம்பர் 12னா டேட்டுக்கு என்ன கன்வர்ஷன் ரேட்டோ அதை எடுத்துக்கும். இப்போ ரேட் டைப்ஸ் என்னென்ன ரேட் டைப்ஸ் இருக்குன்னா, இந்த கார்பரேட்டு, பீரியட் எண்டு, பீரியட் ஆவரேஜ்னா, கார்பரேட்ன்ற டெய்லி ரேட்ஸ். பீரியட் எண்டில் என்ன ஆகும்னா, இப்போ 31 ஆகஸ்ட் உங்களுக்கு இந்த இது 31 ஆகஸ்ட் 24 ஆகஸ்ட்னு வச்சுக்கோங்க. 24 ஆகஸ்ட்ல யூஎஸ்டியில் நீங்கள் ஜேர்னல் என்டர் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? அன்னையோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 87. இப்போ ஐஎன்ஆர்ல பார்க்கும்போது இது அப்படியே மல்டிப்ளை ஆயிரும். இதுதான் ஐஎன்ஆருக்கு. இதே 31 ஆகஸ்ட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 85, அப்போ உங்களுக்கு 87லேருந்து 85 ஆயிருக்கு. உங்களுக்கு அந்த 2000 இது குறைஞ்சிருக்கு, கம்மியாயிடுக்கு. அப்படிங்கும் போது அது அன்ஏர்ன்டு கெயின்னு சொல்லுவோம், அன்ரியலைஸ்டு கெயின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு வாங்கும் போது 87ல இருந்திருக்கு, பே பண்ணும்போது 85 அப்படிங்கும் போது இது நமக்கே தெரியாம ரெவன்யூ வந்திருக்குல்ல, அதுதான் அன்ரியலைஸ்டு கெயின். இதே உங்களுக்கு லாஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இதில் நீங்கள் இப்போ இந்த இது 85க்கு நீங்கள் வாங்கிட்டு 87 இருக்குன்னா உங்களுக்கு அது லாஸ் அக்கௌண்ட்ல வரும் இந்த ஆரக்கல்ல. அதான் இந்த இது கெயின் ஆர் லாஸ், ட்ராக் ரீவேல்யூஷன் கெயின் ஆர் லாஸ் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிவென்ட் ஜெனரல் லெஜர் பீரியட்
க்ளோசர்னா உங்களுக்கு வென் ஓப்பன் சப்லெஜர் பீரியட்ஸ் எக்ஸிஸ்ட் இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ரல் லெஜர் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் டே க்ளோஸ் பண்ண முடியாது நம்மளால ஜென்ரல் லெஜர் பீரியட் ஓப்பனில். இப்போ ஜனவரி இதில் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா சப்லெஜர்ஸில் ஏபிஏஆரில் ஃபஸ்ட்டு ஜனவரியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜென்ரல் லெஜரில் க்ளோஸ் பண்ண முடியும். இதை எனேபிள் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜிஎல்ல ஃபர்ஸ்ட் டே க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜேர்னல் ப்ராசஸிங். ஜேர்னல் ப்ராசஸிங்னா என்னன்னா எனேபிள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா ஜேர்னலில் டெபிட் அண்ட் கிரெடிட் லைன்ஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எனேபிள் பண்ணி தான் ஆகணும். அதை எனேபிள் இங்கே பண்ணாதான் உங்களுக்கு லெஜர்லேயே வரும். இதே உங்களுக்கு சப் லெஜர் லெவல்லையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த இது டிபெண்ட்ஸ் ஆன் கிளைண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்டை வச்சு நம்ம எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறதும் டிசைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இங்கே எனேபிள் பண்ணோன்னா டிஃபால்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ரவுண்டிங் அக்கௌண்ட். இப்போ கரன்சி கன்வர்ஷன் நடக்கும்போது INR to USDலாம் நடக்கும்போது டாலரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் டிஃபர் ஆகும் கொஞ்சம். அந்த அமௌண்ட் ரவுண்ட் பண்ணுறது இந்த ரவுண்டிங் அக்கௌண்ட்ஸில் வந்துடும். கரன்சி பேலன்சிங்னா நீங்கள் மல்டி கரன்சி யூஸ் பண்ணும்போது ஜேர்னல் என்டர் பண்ணும்போது அலோவ் பண்ணாது சிஸ்டம். அப்போது நீங்கள் அக்கௌண்ட் அப்போது மல்டி கரன்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் போய் அமௌண்ட் இதாகணும் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது இங்கே கொடுப்பீங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு இதான் இந்த இதை பேஸ் பண்ணி தான் த்ரெஷ்ஹோல்டு பர்சன்டேஜ் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு ரெக்கர் மேனுவலி என்டர் ஜேர்னல்ஸ் பேலன்ஸ் பை கரன்சி. இந்த அக்கௌண்ட்க்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணிப்பீங்க அக்கௌண்ட் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி. எனேபிள் ஜேர்னல் அண்ட் மேனுவல் சப்லெஜர் என்ட்ரி அப்ரூவல்ஸ்னால் உங்களுக்கு செப்பரேட் ஜேர்னல் பை இப்போ 23 அன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு 1000 டு லயபிலிட்டி அக்கௌண்ட் வந்து 1000ல இருக்கு டெபிட் கிரெடிட் இது. அதே மாதிரி இது ஆகஸ்ட்ல தான் இந்த 2 டிரான்சாக்ஷனுமே நடந்திருக்கு. ஆகஸ்ட் 23 ஒரு டிரான்சாக்ஷன், இது ஆகஸ்ட் 24 இந்த டிரான்சாக்ஷன். ரெண்டுமே ஒரே அக்கௌண்ட், எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். இதுவும் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இது